வணக்கம். திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்று ராசி பலனை வழங்குவதற்காக 7/2/2026 சனிக்கிழமை விசுவாச வருடம் தை மாதம் 24ஆம் நாள். இன்றைய கிரக நிலை: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு. காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், முகூர்த்த நேரம். காலை அதிகாலை 4:03 வரை பஞ்சமி திதியும் இப்போ சஷ்டி திதியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கிரக நிலையில பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதால் தொழில் லாபம். 3-6 குடையவர் லாபத்தில் இருப்பதால் சகோதரன் மாமன் உதவி கிட்டும், பணம் கிடைக்கும். 4 குடையவன் 7இல் இருப்பதால் தாய் மனைவி அன்பு உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, ராசியாதிபதி 10இல் இருந்து விரயத்தை பார்ப்பதால் தொழிலில் கவனம் தேவை. 2இல் குரு இருப்பதால் சுபகாரியங்களால் பண செலவு ஏற்படும். 4 குடையவர் சூரியன் விரயத்தை பார்ப்பதால் பயணத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, ராசியாதிபதி 9இல் இருந்து லாபத்தை பார்ப்பதால் தகப்பனாருக்கு அரசாங்கத்துக்கும் உதவி கிட்டும். 9இல் ராகு இருந்து 7ஐ பார்ப்பதால் மனைவி உடல்நிலையில் கவனம் தேவை. 3இல் கேது இருந்து சூரியன் செவ்வாய் 2ஐ பார்க்க சகோதரன் நட்பு ஆகியவற்றால் காவல் நிலையம் செல்ல நேரிடும். கடகராசி நேயர்களே, ராசியாதிபதி 4இல் இருக்க குரு பார்ப்பதால் தாய் சந்தோஷமாக இருப்பாள். புதிய வாகனம் வாங்க உத்தமம். புதிய வீடு வாங்கவும் யோகம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, ராசியாதிபதி விரயத்தை பார்க்க அரசாங்கம் தகப்பனார் உதவி மறுக்கப்படும். 6இல் சந்திரன் பார்ப்பதால் தகப்பனாருக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 3இல் இருந்து 6ஐ பார்ப்பதால் சகோதரன் பகையாவார். கன்னிராசி நேயர்களே, ராசியாதிபதி விரயத்தை பார்க்க கேது இருக்க ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடும். மைசூரில் சாமுண்டீஸ்வரியும் திருப்பதி வெங்கடாசலபதியும் தரிசிக்கலாம். 2ஐ குரு பார்க்க தாய் வழி உறவுகள் வளைகாப்பு நடக்கும். துளாராசி நேயர்களே, ராசியாதிபதி லாபத்தை பார்க்க பணவரவு செழிக்கும். 4இல் சூரியன் செவ்வாய் இருந்து 10ஐ பார்க்க ரியல் எஸ்டேட் தொழில் அரசாங்கம் லாபம் செய்யும். அரசாங்க அப்ரூவடு கிடைக்காம இருந்தா அந்த அப்ரூவடும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி 3இல் உச்சம் பெற்று 6ஐ பார்க்க சகோதரன் நோய்வாகப்பட வாய்ப்பு உண்டு. விரயத்தை குரு சந்திரன் இருக்க தாய் ஆறால் தொல்லை ஏற்படும். தாயாலும் பிள்ளைகளாலும் தொல்லை ஏற்படும். மனக்கசப்பு உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, ராசியாதிபதி 7இல் இருக்க மனைவியால் லாபம். 3இல் ராகு இருந்து பார்க்க தோள்பட்டை வலி, தைராய்டு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகர ராசி நேயர்களே, ராசியாதிபதி 2இல் இருக்க குரு பார்க்க திருமண சுபகாரியங்கள் நடக்கும். வீடு வாங்க யோகம் உண்டு. 7 குடையவன் பார்ப்பதால் மனைவி கணவன் உறவு மேம்படும். கும்பராசி நேயர்களே, விரயத்தை சூரியன் செவ்வாய் பார்க்க பிரயாணத்தில் கவனம் தேவை. அரசாங்க உதவி மறுக்கப்படும். 5இல் குரு இருக்க புத்திர பாக்கியம் கிட்டும். மீனராசி நேயர்களே, ராசியாதிபதி 4இல் இருக்க தாயால் நன்மை. குரு விரயத்தை பார்க்க பேங்க் லோனு வீடு வாங்க உத்தமம்.
6இல் கேது இருந்து 4இல் பார்க்க தெய்வீக வழிபாடு ஏற்படும். இத்துடன் இன்றைய ராசி பலன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பார்க்குற அன்பர்கள் எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.